இந்த வீடியோல நம்ம இந்த QCYயோட ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். இந்த இயர்ஃபோனோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் க்ரீன் ஷேட்ஸோடு வருது. பாக்ஸில் பெருசாக எதுவும் போடல, QCYன்னு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டீரியோ ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இயர்ஃபோனோட கேஸ் அண்ட் இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதை இயர்ஃபோனோட கேஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு பவர் பேங்க்னே சொல்லலாம். ஏன்னா அதில் இருந்தால் இயர்ஃபோனுக்கு சார்ஜ் ஆகும். இதில் ஒரு மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக தான் நம்ம இதை சார்ஜ் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா இதோட மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க, QCY T1C. பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக சைனீஸில் தான் இருக்குது, அதனால் நீங்கள் எப்படியும் அதை படிக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர்பட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ராடாக தான் இருக்குது. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒயர்லெஸ் இயர்ஃபோன் ஆனனால உள்ளால பேட்டரி கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் இந்த இயர்ஃபோன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. இந்த இயர்ஃபோனோட உள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் இது மாதிரி இன்னொரு ஆப்போசிட் டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கேஸில் இந்த இயர்ஃபோன்ஸை வச்சதுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த இயர்ஃபோன்ஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். இப்போது முக்கியமான ஆஸ்பெக்ட்டுக்கு வருவோம். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது. இந்த ஹெட்ஃபோனை தான் நான் 3 மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் சவுண்ட் ரொம்ப லவுடாக கிளியராக இருக்குது. அண்ட் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், இந்த இயர்ஃபோன் காற்றுல கரெக்டாக நிற்குமா இல்லை நம்ம மூவ் ஆகுறப்போ கீழே விழுமான்னு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணலை. நான் மூவ் ஆனாலும் சரி ஓடினாலும் சரி அது ஏன் காற்றுல கரெக்டாக நின்றுச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த இயர்ஃபோன்ஸில் Bluetooth 5 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ Bluetooth 5 சப்போர்ட் இருக்கிற டிவைஸில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறப்போ இதோட Bluetooth ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். நார்மலாக நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓப்பன் ஸ்பேஸில் 8 to 10 மீட்டர்ஸ் வரைக்கும் இதோட Bluetooth ரேஞ்ச் இருந்துச்சு. ஸோ இந்த 8 to 10 மீட்டர்ஸ் தாண்டி போயாச்சுன்னா லைட்டாக சவுண்டில் டிஸ்டார்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஸ்கனெக்டும் ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட்டுக்கு வருவோம், இதோட பேட்ரி. ஸோ இந்த தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது 18 hours ஆஃப் பேட்டரி லைஃப்னு போட்டிருப்பேன். ஸோ 18 hours ஆஃப் பேட்டரி லைஃப் உண்மையானு கேட்டால் டெக்னிக்கலாக உண்மை தான். உங்கள் இயர்ஃபோனை இந்த கேஸில் வச்சுட்டு நீங்கள் இந்த கேஸை சார்ஜ் பண்ணிங்கன்னா 2 hours டோட்டலாக இந்த கேஸே சார்ஜ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இயர்ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா 3.5 hours வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3.5 hours நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதும் திரும்ப நீங்கள் இந்த இயர்ஃபோனோட கேஸில் வச்சிங்கன்னா இந்த இயர்ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணி நீங்கள் பவர் சாக்கெட்டில் சார்ஜ் பண்ணாமலே இந்த இயர்ஃபோன் அண்ட் இந்த இயர்ஃபோனோட கேஸ் வச்சு மட்டுமே உங்களால் 18 hours யூஸ் பண்ண முடியும். உங்கள் இயர்ஃபோனை இந்த கேஸால் ஒரு ஃபுல் சார்ஜில் 3 times வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ ப்ரைஸிங்க்கு வரும். இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா அமேசானில் 2600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ 2600 ரூபா கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது உண்மையிலே ஒர்த்தானது தான். ஆனால் இதோட சீப்பாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சா சைனீஸ் வெப்சைட்டில் போனீங்கன்னா பேங்க்வுட் மாதிரிப்பட்ட வெப்சைட்லலாம் 1600 1800 வரைக்கும் விற்கிறாங்க. உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி தான் வேணும்னா நீங்கள் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணணும், அல்லது நீங்கள் பேங்க்வுட் மாதிரிப்பட்ட சைனீஸ் வெப்சைட்ஸில் ஆர்டர் பண்ணலாம். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஆனால் இந்த சைனீஸ் வெப்சைட்ஸில் ஆர்டர் பண்ணுறதுல ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் அட்ரஸுக்கு வந்து சேர்றதுக்கு 15 to 20 நாள் வரைக்கும் ஆகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே பே பண்ணிக்கிட்டு இந்த 15-20 நாளும் காத்து தான் இருக்கணும். ஸோ அது உங்களோட சாய்ஸ். நான் அமேசான் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், பேங்க்வுட் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதிலே வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம இங்கிலீஷ் சேனலையும் செக் பண்ணுங்கள். ஸோ until next time, I am Maxwell. Goodbye.